அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சமையலில் ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நான் தேர்ஸ்டே பண்ண லஞ்சு தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் மட்டன் கறி குழம்பு ரெசிபி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மற்ற 2 கீ ரைஸும் கபாபும் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 டைப்ஸ் ஆஃப் மட்டனை நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் வாட்டர் போட்டு ஊற்றி வச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 3 டிஷ்க்கு தேவையான கட்டிங்ஸ் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு மொத்தமாக எடுத்து வச்சுப்பேன். அப்போ நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் போடுறத ஃபஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் 4 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் ஆயில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்க மட்டன் எடுத்து அதுலேயே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருட்டணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், மட்டன் மசாலா இவ்வளோ நான் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டுருங்க. அந்த விசில் வேகிற டைமில் நான் சைட் பை சைடு கீ ரைஸ்க்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த டைமில் தான் நம்ம பொட்டேட்டோ சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா பொட்டேட்டோ இருக்கிறதே தெரியாமல் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் ஃபுல்லாக திக்காக கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் ஊற வச்சு அதை எடுத்து 10 பாதாம், 10 முந்திரி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி ஒரு 3 விசிலுக்கு நான் வேக விட்டுட்டேன். அது வேகிற டைமில் சைடில் கீ ரைஸ்க்கும் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டேன். அது விசில் வந்துடுச்சு. அது கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மூடி நான் கீழே தோசைக்கல் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் தம் விட்டுட்டேன்.
இங்கே யூஏயில் இருக்கிற பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் கிரெயினாக ரொம்ப நீள நீளமாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து கபாப் பண்ணியிருந்தேன், மட்டன் கபாப். இதோட ரெசிப்பியும் நான் வந்து ஃப்யூச்சரில் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நான் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இங்கே வெளியே தோட்டத்தில் இருக்கிற வாழையில் தான் எடுத்திருந்தோம். 2 பேருக்குமே இலையில சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இலையில தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சர் அனுப்புங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.